வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக சிறப்பாகவும் குறிப்பாகவும் சொல்வதாக இருந்தால் அது அமெரிக்கா பயணம்தான். அமெரிக்கா பயணத்தின் போதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் போப் அவர்களை சந்தித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வினை நடாத்தினார். அண்ணா செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் பலரும் அண்ணாவை சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். மாணவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாத விடவும் முத்தாய்ப்பாக அமைவது எதுவென்று சொன்னால், ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களோடு அண்ணா அவர்கள் உரையாடிய அந்த உரையாடல் தான் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த உரையாடலிலே பல கட்டங்கள் அதில் இருந்தாலும் கூட கடைசியாக முத்தாய்ப்பாக சொல்வது எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் 24 மாணவர்களை, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆராய்ச்சி மாணவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வரக்கூடிய நேரத்தில் அதை தான் மிகவும் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வாக அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அண்ணாவிடத்திலே சொல்லுகிறார்களாம், நீங்கள் இந்த மாணவரிடத்திலேயே அவர் 15 நிமிடம் பேசியதற்கு பின்னால் உங்களுடைய உரையாடலை நீங்கள் தொடங்கலாமே என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரா, இல்லை இல்லை வேண்டாம், நான் தொடங்குகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை அவ்வளவு எளிதாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள், ஆராய்ச்சி மாணவர்களாகும் என்று சொல்லி இருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சற்றும் கூட எதிர்பார்க்காமல் சொல்கிறார், நல்லதாக போயிட்டதே, அறிவுடைய குறுகிய கேள்விகளை தான் கேட்பார் என்று சொன்ன உடனே அந்த பேராசிரியர் முகமெல்லாம் வாடி போயிட்டுதான். மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியது உலக வரலாற்றிலேயே இப்போது இன்னும் சொல்வதாக அந்த ஏல் பல்கலைக்கழகத்திலே இப்போதும் குறிப்பிலே இருக்கிற ஏல் பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் சென்றிருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்புகள் எல்லாம் அங்கு முழுமையாக இடம்பெற்றிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த குறிப்பு தான் இப்போதும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் அதனுடைய சிறப்பாக இருக்கும். அதிலே ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் பேரையை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் மட்டும் நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள், அது எப்படி என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்லுகிறார், காங்கிரஸ் ஏன் தோல்வி அடைந்தது என்று கேட்கும்போது அண்ணா சொல்லுகிறார், அவர்கள் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்து விட்டார்கள் என்று அமைதியாகவும் பொறுமையாகவும் அவர் பொது சொல்லியிருக்கிறார். இந்த பதில் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு அண்ணா அடுத்தாப்புல அதுக்கு காரணத்தை சொல்லுகிறார், ஒரு ஆட்சி என்பது 10 ஆண்டு காலம் மட்டுமே ஆட்சியில் இருக்க வேண்டும், அதையும் தாண்டி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஆணவம் வந்துவிடும், மக்களை மறந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு பேரறிஞர் அண்ணாவை சொல்கிறார், உங்களை பொறுத்தவரை, அமெரிக்காவை பொறுத்தவரை உயர் பொறுப்பிலேயே அரசியலை பொறுத்தவரை 2 முறைகளுக்கு மேல் தேர்தலில் நிற்கக்கூடாது என்ற ஒரு நெறியினை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது ஏற்புடையது என்று பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார். அப்போது ஒருவர் கேட்கிறார், நீங்கள் மொழி மீது அதிக தாக்கத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்களே, இது இந்தியாவுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போரை உருவாக்கி விடாதா என்று கேட்டிருக்கிறார். அவருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கேள்வியை யார் கேட்பார்கள் என்று சொன்னால், தான் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து தவறுவதற்காக வேண்டி, அந்த கொள்கையை விட்டு தவிர்ப்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வாசகமாகத்தான் இருக்குமே ஒழிய உள்ளார்ந்த கேள்வி அல்ல இது. எந்த காரணத்தை கொண்டு அவருடைய மொழியினை ஒருவர் பாதுகாப்பார் என்பதற்காக வேண்டி உள்நாட்டிலேயே ஒரு குழப்பம் வரும் என்பது ஏற்புடையது அல்ல. நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்தியாவுடைய ஒரு பகுதியில் மிக அதிகமான மக்கள் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மக்களை எல்லாம் எடுத்து நீங்கள் மக்கள் நெருக்கமே இல்லாத பகுதிகளுக்கு நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்குவீர்களேயானால் அங்கே ஒரு உள்நாட்டு போர் வராதா? அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு பிரிவினை வந்துவிடும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? எங்களுடைய கொள்கையை பொறுத்தவரை நீங்கள் இதற்கு முன்னாலே ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள், தனி தமிழ்நாடு என்பதை நாங்கள் விட்டுவிட்டோம்,
அதை விட்டு நீண்ட தூரம் கடந்து விட்டோம். அந்த கொள்கை ஒரு பக்கம் எங்கள் இதயத்திலே இருந்தாலும் அதை கடந்து வந்து விட்டோம். ஆனால் மொழி சார்ந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருப்போம். இதனால் ஒரு உள்நாட்டு போர் வரும் என்பது ஏற்புடையது அல்ல. இந்த கொள்கையில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு சொல்லே ஒழிய தமிழை காப்பதற்காக வேண்டும், தமிழ் மொழியை காப்பக்கூடிய மனதிலே வரக்கூடிய எண்ணம் அல்ல என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா பல்கலைக்கழகத்திலேயே பேசியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.